வணக்கம் மக்களே. நான் இப்போ உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற இந்த ரகசியம் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஆச்சரியத்தை தான் கொடுக்கும். ஆனால் ஒரு கண்டிஷன், நான் சொல்ல போகிற இந்த மர்மமான ரகசியத்தை நீங்களும் ரகசியமாகவே வச்சுக்கணும். ரகசியம்ங்கிறது ரகசியமாக இருந்தால் தானே இந்த ரகசியத்துக்கான ரகசிய அர்த்தங்களும் ரகசியமாகவே இருக்கும். ஏமா நிறுத்து நிறுத்து, அப்படி என்ன பொல்லாது சிதம்பர ரகசியத்தை நீ சொல்ல போற அப்படின்னு நிறைய பேர் இன்னாரும் நினைச்சிருப்பீங்க. இந்த வீடியோவை பார்க்குற நிறைய பேர் மனசுக்குள்ள நான் சொல்லாமலேயே உதிச்ச அந்த வார்த்தை, அந்த சிதம்பர ரகசியம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். 900 வருஷத்துக்கு முன்னாடி தமிழர்களான சோழர்களால் உருவாக்கப்பட்ட இந்த தில்லை நடராஜர் கோவில் மனித உடல் செயல்பாடுகளை 100% பிரதிபலிக்கிற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? சின்ன அணுவுல தொடங்கி இந்த மொத்த பிரபஞ்சத்தோட ரகசியத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிலையை, அதாவது தில்லை நடராஜர் சிலையை பழந்தமிழர்கள் எந்த மாதிரியான மதிநுட்பமான அறிவியலை பயன்படுத்தி 1000 வருஷங்களுக்கு முன்னாடி உருவாக்கியிருப்பாங்க? அந்த ரகசியத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய பிசிக்ஸ் லெபார்டரி ஜெனீவாவில் இருக்குது. அந்த லெபார்டரியோட நுழைவாயில்ல தமிழனோட பிரபஞ்ச கலை அறிவியல் சிலையா நிறுவப்பட்டிருக்கு. ஆமாங்க, தில்லை நடராஜர் சிலை காஸ்மிக் டான்ஸோட ரெப்ரசன்டேஷன். அதாவது இந்த பிரபஞ்ச சுழற்சியோட பிரதிபலிப்புன்னு புரிஞ்சுக்கிட்ட ஆராய்ச்சியாளர்கள் நம்ம நடராஜர் சிலையை ஜெனீவாவில் இருக்கிற உலகத்திலேயே மிகப்பெரிய பிசிக்ஸ் லெபார்டரியில் வச்சுருக்காங்க. கடல் கடந்து, கண்டங்கள் கடந்து, பல்லாயிரம் மைல்கள் கடந்து பேசப்படுற தமிழனோட கலை அறிவியல் ரகசியத்தை பற்றி உங்களுக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி ஒரு அதிசயத்தை உருவாக்கி வச்சுட்டு போன தமிழ் ஆதிக்குடிகள் மனிதர்களா இல்லை கடவுள்களா? இந்த பிரபஞ்சத்தோட மொத்த அர்த்தத்தையும் உள்ளடக்கிய ஒரு சிலையை ஏன்ஷியன் தமிழ் ஆர்கிடெக்சர் எப்படி உருவாக்கியிருப்பாங்க? இந்த யூனிவர்ஸோட ஆழமான அர்த்தங்களை யாரு தாங்க அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பா? இப்படி பல ரகசியங்களோட ஒரு தொகுப்பு தான் இந்த வீடியோ சிதம்பர ரகசியம். பிரமிக்க வைக்கும் பழந்தமிழரோட ரகசியங்களை தெரிஞ்சுக்க தயாராகுங்கள். நம்ம லீதலைஸ் சேனல் வழியாக நான் உங்கள் சத்யா.